உங்களுக்கு கல்யாண ஆசை எப்போ வந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எல்லோரும் கேட்குறாங்க என்கிட்ட, இன்னுமா கல்யாணம் ஆகலை, எங்கள் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களாம் குழந்தையோடு வர்றாங்க, அதனால எனக்கும் கல்யாணம் ஆசை வந்துச்சு. என் கூட படிச்ச ஒரு பொண்ணு, அவ எங்க கேங்லயே அவ தான் லாஸ்டா கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் போறதுனால எனக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு இருக்கு. ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேரேஜ் இன்விடேஷன் சென்ட் பண்ணுவாங்களா, அதை பார்த்து அம்மா எப்போம்மா கல்யாணம்? இரு ராசா, இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், உனக்கு கும்பராசி, நேரம் சரியில்லை, இப்போதைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது முடிச்சு விட்டாங்க. இப்போ ஆஃபீஸ் தான் போறியே, ஒரு நல்ல பொண்ணாண்டா. எனக்கு பிரச்சனை என்னோட பேர் தான். ஆக்சுவலாக என் பேர் வந்து விவேகானந்தன். ஆ. அந்த பேர் இருக்கிறதுனால எனக்கு இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு லைஃபு. ஓ, புரியுது. கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்போ தோணுச்சு? யாரை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு? என் ஃப்ரெண்டெல்லாம் காலேஜ் படிக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டான் சார். ஆ. அவனை பார்த்தோன்னே கொஞ்சோண்டு தான் ஆசை இருந்துச்சு. ஆ. அப்புறம் அப்படியே வெளில வந்து முடித்தோடனே எங்கள் ப்ரொஃபஸரு எங்கள் காலேஜ்லேயே தான் படித்தாப்புல, அங்கேயே ப்ரொஃபஸர் ஆகிட்டாப்புல. அடுத்த வருஷம் அவரும் கல்யாணம் பண்ணிட்டாப்புல. அடுத்தது 27 வயசு ஆகும்போது கண்டிப்பாக நம்மளும் கல்யாணம் பண்ணிடுறா அப்படின்னு முழுமையாக 100% வந்தது 27 வயசில் தான். 27 வயசு. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 29 சார். 29. ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாண ஆசை எப்போ வந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எல்லோரும் கேட்குறாங்க என்கிட்ட, இன்னுமா கல்யாணம் ஆகலை, எங்கள் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களாம் குழந்தையோடு வர்றாங்க, அதனால எனக்கும் கல்யாணம் ஆசை வந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கே நம்ம போகிறக்கே வந்து ஒரு மாதிரி போனாலே வந்து கல்யாணம் ஆகலையான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இல்லை, நீங்கள் பார்த்தா இதை ஸ்கூல் போகிற பொண்ணு மாதிரி இருக்கீங்க. இந்த இன்னுமே கல்யாணம் ஆகலையாங்கிற லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்களா? அப்படியா? உங்களுக்கு என்ன வயசாகுது? 25. 22லேருந்து நான் பார்த்துட்டே இருக்காங்க வீட்டில். ஆனால் இன்னும் எனக்கு செட் ஆகலை. 4 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். உங்கள் லட்சியம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அடுத்து குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க, நாம் எப்படி ப்ரொமோஷன் ஆக போகிறோம்? அம்மாவா? கரெக்டா? ஓகே, சரி, நான் இவ்வளோ ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி கணவர் வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து செட்டில் ஆகிட்டு அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம செட்டில் ஆவோம், நம்ம ஜெயிப்போம், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசை. 2 பேரும் சேர்ந்து செட்டில் ஆகணும். 2 பேரும் சேர்ந்து ஸ்டெப்ஸ் எடுத்து நாங்கள் பெரிய இடத்துக்கு போகணும். அவங்க பெரிய இடத்துக்கு போயிட்டு நான் அவங்க பின்னாடி போகணும், அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கல்யாண ஆசை எப்போ ஆரம்பிச்சது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறதுனால எனக்கு ஒரு ஆசை. அடடா. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாலே டுடே வித் மை ஹபி, ஃபர்ஸ்ட் டே வித் மை ஹபி அப்படின்லாம் போடுறப்போ ஐயோ நமக்கும் கல்யாணம் பண்ணோம், நம்மளும் போடலாம்ல அப்படின்னு தோணுது. காலில் எத்துறாங்க இப்படிலாம் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. என் கூட படிச்ச ஒரு பொண்ணு, அவ எங்க கேங்லயே அவ தான் லாஸ்டா கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் போறதுனால எனக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு இருக்கு. வாழ்க்கையில ஒரு ஸ்டேட்டஸுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. இல்ல, actually நீங்க ஸ்டேட்டஸுக்காகவே ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உண்மையில ஒரு புதிய தலைமுறையை நான் இங்க பாக்குறேன். ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டு புருஷனோட போ அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பண்ணுன்னு வீட்லயே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நமக்கு கல்யாணம் பண்ணிட்டு வெளியே சுத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை வர்றதுனால ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கட்டும். ரொம்ப தேங்க்யூ. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எப்போ கல்யாண ஆசை வந்தது? சோஷியல் மீடியாலலாம் வந்து இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த கல்யாணத்தில் இந்த ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சார். நானும் என்னோட ரிலேட்டிவ்ஸோட கல்யாணம்லாம் போய் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். நல்ல சாப்பாடு இருக்கும். ஆனால் நான் விரும்புகிற சாப்பாடு வந்து எனக்கு சாப்பிடணும். அந்த கேட்ரிங்ஸில் வந்து இது போட்டோம் விரும்புகிற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் விரும்புகிற சாப்பிடணும் அப்படின்னு கல்யாணத்தில் அப்படின்னு சொல்கிறது. என் கல்யாணத்தில் என்னோட ஃபுட் மெனு நான் கியூரேட் பண்ணலாம். அது என்னோட. ஸோ நல்ல சாப்பாடு நானும் திருப்திகரமாக சாப்பிட்டுப்பேன், எல்லாரும் வந்து திருப்தியாக சாப்பிட்டு போங்க. கல்யாண சாப்பாட்டுக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமாம் சார். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறேன், கல்யாணம் வைங்க வச்சிருக்காங்க, ஆனாலும் எனக்கு அந்த திருப்தி வரல சார் அந்த சாப்பாடில். நான் சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், இந்த ஃபுட்டு போடுங்க. இல்லை, கல்யாணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு பல கனவுகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உங்கள் கனவு உண்மையிலே ஒரு வித்தியாசமானது, அழகானது கூட. தேங்க்யூ சார். ஏன்னா நல்ல கணவன் வேணும், அதுக்காக அதெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுலாம் ஓகே. கல்யாணம் பண்ணுறது எதுக்காகனா சார், அதெல்லாம் நல்ல கணவன்லாம் சூஸ் பண்ணிட்டு தானே கல்யாணம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இப்போ சாப்பாடு சார், அதுதானே வாய் வாழ்த்துதோ இல்லையோ வகுறு வாழ்த்திட்டு போட்டுங்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கணவர் வேணும்? நிறைய ஃபுட்ஸ் ட்ரை பண்ணணும் சார். சேர்ந்து
சமைக்க தெரிஞ்சிருக்கணும் சார். சமைக்க தெரிந்த ஒரு கணவன் வேணும். ஆமா சார். 2 பேரும் மாறி மாறி சமைப்போம், மாறி மாறி சாப்பிடுவோம் சார். சாப்பிட்டுட்டே இருப்போம் சார். அப்புறம் வந்து முக்கியமா டீ சார். கல்யாணத்துல 24 எவ்வளவு நேரம் கல்யாணம் நடக்குதோ டீ இருந்தே இருக்கும். அன்லிமிட்டெட் டீ. அன்லிமிட்டெட் டீ. ஆமா சார். ஏன் அந்த டீ மேல என்ன உங்களுக்கு அப்படி ஒரு டீ காதல்? எனக்கு பிடிக்கும் சார். டீ நான் எவ்வளவு நேரம் குடிப்பேன் நானு. சில கல்யாணம்லாம் போனப்போ இல்லம்மா டீ காலியா போச்சு மனசே உடைஞ்சிடும் சார். சாப்பிட்டு டீ குடிக்கலன்னா என்ன சார் அது? சாப்பிட்ட பிறகு ஒரு சூடா ஒரு கப் டீ இல்ல காஃபி குடிக்கணும் சார். கல்யாண ஆசை எங்க உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சது? காலேஜ் முடிஞ்சோடனே பசங்களாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து கண்டினியூஸ் சேட் பண்ணுவோம். ஒரு 1 இயர் கழிச்சோடனே இன்விடேஷன், மச்சான் எனக்கு மேரேஜ்டா வந்துடுறான்னு பார்த்தேன். சரி ஓகே, இவன் காலேஜில் லவ் பண்ணானே, சரி மேரேஜ் நடக்கணும். திருப்பியும் அடுத்த மாதம் மச்சான் எனக்கு மேரேஜ்டான்னு சொல்லிட்டு, அப்போ செகண்டாக இன்விடேஷன் வச்சவன் வீட்டுக்கு இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்தான். மச்சான் மேரேஜ் சொல்லி நாங்கள் அம்மாவை பார்த்தேன். என்ன கண்ணா பார்க்குறேன்னாங்க. இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம் பொறுமையாக பண்ணிக்கலாம், இப்போ என்ன அவசரம் உனக்குன்னாங்க. திருப்பி 1 இயர் கழிச்சு போச்சு. திருப்பி ஒரு இன்விடேஷன் வந்துச்சு. வந்தோடனே மச்சான் எங்கள் மேரேஜ்டாக வந்துடுறான்னு எங்கள் அம்மா பார்த்தேன். நீ என்ன இன்னும் மேரேஜ் பண்ணாமல் இருக்க என்ன கேட்டாங்க. நீ என்ன காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணக்கூடாது, நீங்கள் சரி ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு. காலேஜ் படிக்கும்போது தம்பி போனியா படிச்சியா வந்தியா ஒழுக்கமாக போயிட்டு ஒழுக்கமாக வந்து சொல்லுவாங்க. திருப்பி காலேஜில் லவ் பண்ண சொன்னாங்க. லவ் பண்ண முடியல, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் பொண்ணுனா பார்க்க முடியாது, நல்ல பொண்ணை லவ் பண்ணிக்கோன்னாங்க. எப்போ ஃபைனல் இயரில் சொன்னாங்க. முடிஞ்சு நான் படித்தது வந்து டே காலேஜ் வந்து பாய்ஸு, ஈவினிங் காலேஜ் கேர்ள்ஸு. அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சின்ன வயசுலேருந்து காலேஜ் வரைக்குமே கோயடே படிக்கல, ஃபுல்லாகவே பசங்க கூட படித்தேன். இன்னும் எங்கே லவ் பண்ணுறது, அதுவும் முடிஞ்சிச்சு. ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேரேஜ் இன்விடேஷன் சென்ட் பண்ணுவாங்களா, அதை பார்த்து அம்மா எப்போம்மா கல்யாணம்? இரு ராசா இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், உனக்கு கும்பராசி நேரம் சரியில்லை, இப்போதைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது முடிச்சு விட்டாங்க. இப்போ ஆஃபீஸ் தான் போறியே, ஒரு நல்ல பொண்ணாண்டா லவ் பண்ண முடியும். அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்து இப்போ வந்து லவ் பண்ணால் எங்கே போய் லவ் பண்ணுறது? இனிமேல் அப்ளிகேஷன் போட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நான் பின்னாடி போய் லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு வயசாகிடும். முக்கால்வாசி ரிஜெக்ட் ஆகிற ரீசனு இது ஒன்று ரீசன் ரிஜெக்ட் ஆகுது. என் நேம் தலையில முடியல, அதனால ரிஜெக்ட் ஆகுது. நிறைய ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் அவங்க எக்ஸ்பிரஷன் நிறைய வச்சுருக்காங்கல்ல, பையனுக்கு நிறைய முடி இருக்கணும், ஹேண்ட்ஸமாக இருக்கணும், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் கொடுக்க முடியல, என்ன பண்ணுறது? நான் வருண் சுந்தர் சார், சென்னையிலேருந்து வரேன். 30 இயர்ஸ் வரைக்கும் மேரேஜ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை சார். 30+ அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சது. 30க்கு அப்புறம் தான் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே பையன், எங்கள் அம்மா அப்பா தான். ரிலேட்டிவ்ஸோட அவ்வளோவா கனெக்ஷன் கிடையாது. அப்புறம் தான் தோண ஆரம்பிச்சது, ஐயோ இன்னும் ஒரு 10 வருஷத்துல நம்ம தனியாயிருவோம் போலயே, அந்த ஒரு லைஃப் கம்பெனியன் வேணும்ன்றது அப்பதான் தோணுச்சு. இப்போ கூட நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு அதை நினைச்சா கொஞ்சம் பயந்தா எல்லாரும். ஆமாம் சார், லோன்லினஸ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, என் தனிமை கொல்லும், அது ஒன்று சார். அதுக்கப்புறம் நான் ஃபன்னியாக சொல்லணும்னா, அவங்க மேடம் சொன்னாங்களே அதே மாதிரி 30 இயர்ஸ் அவன் எங்கள் அம்மா ஓரளவு சுமாராக தான் சமைப்பாங்க. 30 இயர்ஸ் இந்த குக்கிங் பார்த்தாச்சு, அடுத்த 30 இயர்ஸாவது நல்லா சாப்பிடலாம். அட பாவிப்பல, 30 வருஷமா ஒரு சமையல சாப்பிட்டு முடிச்சிட்டேன், டயர்ட் ஆயிட்டேன். ஒரு சேஞ்சு சார், ஒரு சேஞ்சு. அப்புறம் இன்னொரு இது சார், வருஷம் வந்து பாஸ் பீப்புள் போவோம் நாங்கள் எங்கள் ஸ்கூலில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ்லாம் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்குன்னு சொல்லி ஒரு கேம் வைப்பாங்க, பெரியவங்களுக்கு அதாவது ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு ஒரு கேம் வைப்பாங்க, கப்புள்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு கேம் வைப்பாங்க. நான் அங்கே போய் உட்காந்துருப்பேன், என்னால் எந்த கேட்டகரியிலையுமே போக முடியாது சார். நான் பையனும் இல்லை, கப்புளும் இல்லை, ஃபியர் ஆஃப் லெஃப்ட் அவுட்னு அவங்கள சார். நம்ம என்னமோ இந்த உலகத்திலே இல்லையோ, நம்ம ஏதோ இன்விசிபிள் ஐட்டமோன்ற மாதிரி தோணும் சார். சீரியஸா சொல்லுங்க சார். எனக்கு பிரச்சனை என்னோட பேர் தான். ஆக்சுவலாக என் பேர் வந்து விவேகானந்தன். அந்த பேர் இருக்கிறதுனால எனக்கு இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு லைஃப். ஓ புரியுது. விவேகானந்தர்னு பேர் வச்சதுனால கல்யாணம் பண்ண மேபி அதுவான்னு தெரியல, நான் ஒரு கல்யாணம் பண்ணாத ஒரு பிரம்மச்சாரியாவே இருக்கேங்கிறீங்க. இன்னும் இருக்கேன், இது வரைக்கும் இருக்கேன். எனக்கு கல்யாணத்துக்கு நான் எப்போ தோணுச்சு அப்படின்னா, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். சொல்லணும்னா காலேஜ் டேஸ்ல அந்த டும் படம் வரும்போதெல்லாம் ஜோதிகா மாதவன் லவ், அந்த விழுந்து லவ் பண்ணுன்னு சொல்ல அப்படி மாதவன், அந்த மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு. நம்மளோட கம்பெனின்னு வந்துட்டு நம்ம விழுந்து காதலிக்கணும், காதலை கொண்டாடணும் அப்படிங்கறதெல்லாம் ஆசை இருக்கு. இன்னும் அதே ஆசை தான் தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வயசாகுது? 35+. 35. என்ன வேலை பாக்குறீங்க? நான் கவர்மெண்ட் ஜாப். கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தே உங்களுக்கு கல்யாணம் நடக்கல? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷன்ல இருந்துட்டு, நான் பிரைவேட் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் டிஎன்பிசி எழுதி, குரூப் 2 எழுதி நிறைய ட்ரை பண்ணி நான் கவர்மெண்ட் ஜாப்குள்ள வரேன். நான் அதுக்கப்புறம் டியூ டு ஏஜ் நான் ரிஜெக்ட் ஆகிறேன். இதுதான் பிரச்சனை இப்ப இருக்கிற சொசைட்டில. நீங்க எதிர்பார்க்கறீங்க ஒண்ணு, நம்ம எதிர்பார்க்கறது வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிச்சு ஒரு இடத்துல உட்காரும்போது அது நீங்க அந்த கண்டிஷன் முன்னாடி சொல்றீங்க. நீங்க அந்த கண்டிஷனுக்கு நான் ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு இடத்துக்கு தயாராகி வரும் பொழுது நீங்க அது தகுதியா இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. அந்த கண்டிஷன் அப்ளை நீங்க ஒரு ப்ராடக்ட்ல போடுறீங்க அப்படின்னா, அந்த கண்டிஷன் அப்ளை வந்துட்டு உடஞ்சு போறதுதான். நீங்க மறுபடியும் எங்கேயும் கோர்ட்டு கேஸ் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கண்டிஷன் அவங்க போடுறாங்க. இப்ப அதோட அவங்ககிட்ட கேட்டுருவாங்க. லைஃப் டைம்ல அந்த கண்டிஷன் போட்டீங்கன்னா, இப்ப 5 வருஷத்துல நீங்க உடஞ்சு போயிருவீங்க, நீங்க கண்டிஷன் போட முடியாது. ஓகே, 5 வருஷத்துல உடஞ்சு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.